ஸ்டாலின் சார் யாரோட ரசிகர்? யாரோட ரசிகர்? யாரோட ரசிகர்? தாய்மார்களே யாரோட ரசிகர்? சகோதரிகளே யாரோட ரசிகர்? தளபதியோட ரசிகர், நம்மளுடைய வெற்றி தலைவரோட ரசிகர். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே சட்டம், அதே பேண்ட், அதே மாதிரி துண்டு பிடிக்க ட்ரை பண்ற, துண்டு வந்துருது. பூவை பிடிச்சி குப்பையில போட்டுறாரு. முந்தானத்து பார்த்தா இப்படி இப்படின்றாரு. நம்ம தலைவரோட ஸ்டைல் இப்படி இப்படி. ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில தான் 3 லட்சம் பதவிகள் இருக்கு. அது தாவேக்கால தான். இதே கிராமத்துல என்னுடைய பாட்டி சாணி எடுத்து வரட்டி தட்டி எங்க அப்பாவை படிக்க வச்சாங்க. பள்ளிக்கூடம் போகும்போது அங்க போய் சத்துணவுக்காக அமிச்சாங்க. சத்துணவுக்காக போன எங்களுடைய தந்தையார் படிச்சு பெரிய ஆளாய் இன்னைக்கு உருவாக்கி இருக்காருன்னா அதற்கு காரணம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். பிப்ரவரி 13ஆம் தேதி சேலத்துல போய் அவர் பேச போறாருன்றத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிஞ்சு காலைல போய் என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோ தெரிஞ்சு அவருக்கு பயந்துதான் உங்களுக்கு 5000 ரூபாய் போட்டார். சிறப்புரையாற்றின வழக்கறிஞர் டாக்டர் சத்யகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தமிழக மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தாயுள்ளம் கொண்டு தாவேகாவை மென்மேலும் உயர்த்தி கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு பண்பான வணக்கங்கள். மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் அண்ணன் MS பாலாஜி அவர்களுக்கு, மாவட்ட கழக இணை செயலாளர் ராஜேஷ் அவர்களுக்கு, பொருளாளர் சபரிநாதன் அவர்களுக்கு, துணை செயலாளர் ஷீபா அவர்களுக்கு, துணை செயலாளர் P பாலாஜி அவர்களுக்கு மற்றும் மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர்களுக்கும் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். MS பாலாஜி, MS பாலாஜி, MS பாலாஜி தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர். ஒரு பிராண்ட். ஏன் பிராண்ட்னா, நம்மளுடைய தளபதி அவர்களுடைய ரசிகராக இருந்து நற்பணி மன்றத்தில் இருந்து இயக்கத்துல வந்து இன்னைக்கு மாவட்ட செயலாளரா உயர்ந்திருக்காரு MS பாலாஜி அவர்கள். MS பாலாஜி அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்க உற்சாகம் அடையணும், இன்பம் அடையணும். ஏன்னா நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ரசிகர்களை தலைவர் ஆக்கிக்கிட்டு இருக்கார். ஆனால் ஸ்டாலின் சார், தீய சக்தி திமுகவுடைய ஸ்டாலின் சார், திருட்டு திமுகவுடைய ஸ்டாலின் சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, அவருடைய தந்தையார் கண்டறிந்த தலைவர்களை ஜூனியர் ஸ்டாலினுக்கும் ஜூனியர் ஸ்டாலினுக்கும் ரசிகரா மாத்திக்கிட்டு இருக்கார். நம்மளுடைய தங்க தளபதி ரசிகர்களை தலைவரா மாத்திக்கிட்டு இருக்கார். ஆனால் ஸ்டாலின் சார் அவர்களோ யாரோட ரசிகர்? ஸ்டாலின் சார் யாரோட ரசிகர்? யாரோட ரசிகர்? யாரோட ரசிகர்? தாய்மார்களே யாரோட ரசிகர்? சகோதரிகளே யாரோட ரசிகர்? தளபதியோட ரசிகர், நம்மளுடைய வெற்றி தலைவரோட ரசிகர். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே சட்டம், அதே பேண்ட், அதே மாதிரி துண்டு பிடிக்க ட்ரை பண்ற, துண்டு வந்துருது. பூவை பிடிச்சி குப்பையில போட்டுறாரு. முந்தானத்து பார்த்தா இப்படி இப்படின்றாரு. நம்ம தலைவரோட ஸ்டைல் இப்படி இப்படி. ஸ்டாலின் சார் அவர்களே, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல முதலமைச்சரா சென்ட் ஜார்ஜ்
தாவேக்கால MS பாலாஜி அவர்கள் மாறியும் மோகன்ராஜ் அவர்கள் மாறியும் 3 லட்சம் தலைவர்கள் இருக்காங்க. நம்ம நாட்டிலேயே ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில தான் ஜலீல் அவர்களுக்கு வணக்கம். ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில தான் 3 லட்சம் பதவிகள் இருக்கு. அது தாவேக்கால தான். அதுல 33% தலைவர்கள் பெண்களும் என்னுடைய சகோதரிகளும். பெண்களுக்கு முதல் உரிமை தாவேக்கால. எல்லோருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்களுக்காக பல திட்டங்களை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர இன்னைக்கு பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அத கடைசியா பார்ப்போம். முதல்ல திருட்டு திமுக வீட்டுக்கு அனுப்பு. நம்மளுடைய கட்சி கொள்கை இருக்கக்கூடிய கட்சி. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கட்சி தான் கொள்கை இருக்கக்கூடிய கட்சி. அது தாவேகா. தீய சக்தி திமுக, திருட்டு திமுக என்ன கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, குறிக்கோள் என்ன, உங்களுடைய உங்களுடைய திட்டங்கள் என்னன்னு கேட்டாங்க. அது கேட்டதுக்காகவே ராமாபுரம், வேளாமூர் எல்லா இடத்தும் தெரு தெருவா தெருமுனை கூட்டம் நடத்த ஆரம்பிச்சோம். இப்பெல்லாம் திருட்டு திமுக கேட்கறதே இல்லை. ஏன்னா வீடுக்கு வீடு போய் நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். நம்ம கட்சியில நம்மளுடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்களுடைய முகமே போதும் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் 5 கொள்கை தலைவர்களை கை காட்டியிருக்கார். 5 கொள்கை தலைவர்களை. அதுல 2 கொள்கை தலைவர்கள் பெண்கள். 2 கொள்கை தலைவர்கள் பெண்கள். அதுல வேலு நாச்சியார் அவர்கள் சமூக நல்லிணக்கத்தை குறிப்பிடுறாங்க. அதை கை காட்டினார் நம்மளுடைய வெற்றி தலைவர். கர்ம வீரர் காமராஜர் என்னுடைய தந்தையார் பாலாயங்க பாளையத்துல பிறந்தவர். இதே ராமாபுரம் தான் என்னுடைய சொந்த ஊர். என்னுடைய தாத்தா 18 கிராமங்களுக்கு மனைகாரர் இருந்தவர். விஏஓவா இருந்தவர். இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை அறிந்தவர். என்னுடைய தாத்தாவும் என்னுடைய தந்தையாரும் படிச்சதுக்கு காரணம், இந்த கிராமத்திலிருந்து படிச்சதுக்கு காரணம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கொடுத்த சத்துணவு திட்டம். அந்த சத்துணவு திட்டத்துக்காக தான் இதே பாளையம் ராமாபுரத்துல இருந்து நடந்து இங்க இருக்கக்கூடிய எண்டத்தூர்ல போய் படிச்சாரு எங்க அப்பா. படிச்சு மெட்ராஸ்ல ஒரு பெரிய வேலைக்கு போய் இன்னைக்கு என்ன உருவாக்கி வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் என்னை தலைவரா உருவாக்கி இருக்காருன்னா அதுக்கு காரணம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இதே கிராமத்துல என்னுடைய பாட்டி சாணி எடுத்து வரட்டி தட்டி எங்க அப்பாவை படிக்க வச்சாங்க. பள்ளிக்கூடம் போகும்போது அங்க போய் சத்துணவுக்காக அமிச்சாங்க. சத்துணவுக்காக போன எங்களுடைய தந்தையார் படிச்சு பெரிய ஆளாகி இன்னைக்கு உருவாக்கி இருக்காருன்னா அதற்கு காரணம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். சமூக நீதி, பெண்கள் மேம்பாடு நம்மளுடைய பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் 3வது கொள்கை தலைவராக அறிவிச்சார் நம்மளுடைய வெற்றி தலைவர். இன்னைக்கு பெண்களுடைய மேம்பாடு நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சமூக நீதி வந்திருக்குன்னா வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை பற்றி பேசுறது தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் திருட்டு திமுகல, தீய சக்தி திமுகல சமூக நீதியே கிடையாது. திருட்டு திமுகல. ஆனா நம்மளுடைய கட்சியில வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை வச்சுதான் எல்லா கட்சி பதவிகளும் 3 லட்சம் கட்சி பதவிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அததான் சமூக நீதி கட்சியிலேயே கொண்டு வந்திருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். 4வது கொள்கை தலைவர், உலகம் போற்றும் கொள்கை தலைவர், பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இந்திய நாட்டுல பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருடைய படத்தை மட்டும் தான் காட்டினாங்களே தவிர கொள்கை தலைவரா யாருமே அறிவிக்கல. இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட நம்மளுடைய வெற்றி தலைவர்கள் அவரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள்
ஒரு கிராமத்திலும் போய் சேர்ந்துகிட்டு இருக்கார். அவர் கடினமான சூழ்நிலையில படிச்சு, கஷ்டப்பட்ட சூழ்நிலையில படிச்சு உருவாகி போய் லண்டன்ல படிச்சு திருப்பி வந்து, அவர் லண்டன்ல இருந்திருக்க முடியும், நம்ம மக்களுக்காக திருப்பி வந்து அரசியல் சட்டத்தை கொண்டு வந்து சமத்துவம், சம வாய்ப்பு, சம உரிமையை கொடுத்தாரு பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அவர் உருவானதுக்கு காரணமும் ஒரு பெண், ஒரு சகோதரி தான், ரமாபாய் அவர்கள். அவங்களும் நம்ம இன்னைக்கு நினைவு கூறணும் இந்த தேதியில. அதுக்கப்புறம் 5வது நம்மளுடைய அஞ்சாத இருக்கக்கூடிய அஞ்சலை அம்மாள் ஒரு தியாக தலைவி. அஞ்சலை அம்மாளை பத்தி வெற்றி தலைவர் சொல்ற வரைக்கும் எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அஞ்சலை அம்மாள் வழியா வந்த ஒரு எம்எல்ஏ, எழும்பூர் எம்எல்ஏவா இருக்காரு எழிலன், அவரே அவங்கள பாட்டியை பத்தி பேசல. திமுக பேச முடியுமா? பேச விடுவாங்களா? ஆனால் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தியாகத்தை கை காட்டி அஞ்சலை அம்மாவை நம்ம கொள்கை தலைவர் அனுபவிச்சாங்க. இந்த மாதிரி சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், அதுக்கப்புறம் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை வச்சு படிப்பு, இந்த மாதிரி எல்லா கொள்கையை கை காட்டி நம்மளுடைய கட்சியோட கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லோருக்கும் எல்லாம், எல்லாரும் பிறப்பால் சமம், எல்லோரும் பிறப்பால் சமம், எல்லோருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், படிப்பு கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், அதுக்காக உழைக்கணும், அதுக்காக அரசாங்கம் செயல்படணும். எல்லோருக்கும் எல்லாம். நம்மளுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை, மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை, ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்கத்துக்கு தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 2026 முதலமைச்சரா உட்கார போறார். இந்த மாதிரி நம்மளுடைய கட்சி கோட்பாடு, கொள்கை, குறிக்கோள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால இங்க இருக்கக்கூடிய ராமாபுரத்துல இருக்கக்கூடிய, அச்சரப்பாக்கத்துல இருக்கக்கூடிய, மதுராங்கத்துல இருக்கக்கூடிய யாராவது திருட்டு திமுகவை சார்ந்தவங்க வந்து உங்களுடைய கட்சி கொள்கை என்னன்னு கேட்டா இத சொல்லுங்க. நீங்க திருப்பி கேளுங்க, உங்களுடைய கட்சி கொள்கை என்னன்னா திருடுறது, 24 மணி நேரம் திருடுறது. யாரோட காசை? உங்க காசை. நம்ம எங்க பேசினாலுமே முக்கியமான ஒரு தலைப்பை பேசிட்டு தான் பேசுறது. வேங்கை வயல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வேங்கை வயல், புதுக்கோட்டை கிட்ட இருக்கக்கூடிய வேங்கை வயல்ல தண்ணியில மலத்தை கலந்து, மனித மலத்தை கலந்து என்னுடைய பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு தண்ணி விட்டுருக்காங்க இந்த தீய சக்தி திமுக ஆட்சி காலத்துல. அது மேல மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை கிளை கமிஷன் அமைச்சு விசாரணை போயிட்டு இருக்கு, இன்னும் நீதி கிடைக்கல. ஆனால் வேங்கை வயல்ல மட்டும்தான் இது நடக்குதானா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல குடிக்கிற தண்ணில டிரைனேஜ் கலந்து போற கதை நம்மளுக்கு தெரியும். வேங்கை வயலுங்கிறது மட்டும் வேங்கை வயல நடக்கலங்க, மெட்ராஸ்க்கு வந்தாலும் வேங்கை வயல் உண்டு. எப்ப தெரியுமா? குடிக்கிற தண்ணில டிரைனேஜ் கலக்குது. அந்த மாதிரியான ஒரு அரசாங்கம். என்னாச்சு? 4000 கோடி வெள்ள பணம், அது அத்தனையுமே ஊழல். அதாவது ஊழல் பண்றதுக்காகவே ஒரு கட்சி இந்த நாட்டுல இருக்குன்னா அது திருட்டு திமுக, தீய சக்தி திமுக. 2வது, உங்களுக்கெல்லாம் பிப்ரவரி 13ஆம் தேதி ஒரு 5000 ரூபாய் உங்க கிரெடிட் ஆயிருக்கும். நைட்டு ஒரு 12:45 ஸ்டாலின் சார் அவர்களுக்கு அடுத்த நாள் விடியறதே பயமா இருந்தது. காரணம் என்னன்னா, நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை முடக்கிறதுக்காகவும் பல அரசியல் சூழ்ச்சிகள் நடந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிப்ரவரி 13ஆம் தேதி சேலத்துல போய் அவர் பேச போறாருன்றத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிஞ்சு, காலைல போய் என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோ தெரிஞ்சு, அவருக்கு பயந்துதான் உங்களுக்கு 5000 ரூபாய் போட்டார். அவருக்கு பயந்துதான் உங்களுக்கு 5000 ரூபாய் போட்டார். அது மட்டும் இல்லாம இந்த 5000 ரூபாய் உங்க பணம். இந்த 5000 ரூபாய் உங்க பணம். எப்படி தெரியுமா? நீங்க வாங்கக்கூடிய சோப்பு, நீங்க வாங்கக்கூடிய சீப்பு, நீங்க வாங்கக்கூடிய வண்டி எல்லாத்துலயும் வரி கட்டுறீங்க.
நீங்க போடக்கூடிய டீசல் ஒரு 100 ரூபாய்க்கு போடுறீங்க, பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போடுறீங்கன்னா ஸ்டாலின் சார் அவர்களுக்கு 30 ரூபாய் போகுது. 100 ரூபாய்ல 30 ரூபாய் அரசாங்கத்துக்கு போல, அவர் பாக்கெட்டுக்கு போகுது. அவர் பாக்கெட்டுக்கு எப்படி போகுது? மந்திரி பாக்கெட்டுக்கு போய் அவர் பாக்கெட்டுக்கு போகுது. மந்திரிக்கு 10 ரூபாய், அவருக்கு 20 ரூபாய். அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய உழைப்பை திருடிதான் ஸ்டாலின் சார் அவர்கள் டிஃபெண்டர் கார் வச்சிருக்கார். ஸ்டாலின் சார் அவர்கள் டிஃபெண்டர் கார் வச்சிருக்கார். நீங்க சிந்திர வேர்வையில சம்பாதிச்ச காசுல தான் ஸ்டாலின் சார் அவர்களுடைய பேர டிஃபெண்டர் கார் வச்சிருக்காரு. ஸ்டாலின் சார் பேரனுக்கு எங்க இருந்து காசு வந்தது? அது உங்களோட காசு. ஒரு சமயம் இன்னைக்கு பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் இருந்திருந்தா ஸ்டாலின் சார் அவர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நம்மளுடைய தங்க தளபதி அவர்களை சிஎம் ஆக்கி இருப்பாரு. நீங்க எல்லாம் கட்டாயமா ஆக்கணும்ன்றது உறுதி கொடுங்க. ஆக்குவீங்களா? 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 உறுதியா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. செய்வீங்களா? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திருட்டு திமுகவை, தீய சக்தி திமுக வீட்டுக்கு அமைச்சிட்டு நம்மளுடைய தங்க தளபதி அவர்களை சிஎம் ஆக்கணுங்கிறத உறுதி எடுங்க. உண்மையா செய்யுங்க, கட்டாயமா அவர் உங்களுக்கு செய்வார். உங்க பேரை சொல்லி 10 லட்சம் கோடி கடன். 10 லட்சம் கோடி. 10 லட்சம் இல்லைங்க, 10 கோடி இல்லைங்க, 100 கோடி இல்லைங்க, 10 லட்சம் கோடிங்க. 10 லட்சம் கோடி உங்க பேரை சொல்லி கடன் வாங்கி அந்த கடன்ல ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி ஊழல் ஸ்டாலின் சார் அவருடைய மாப்பிள சம்பாதிக்கிறதா நான் சொல்லலைங்க. மதுரையை சார்ந்திருக்கக்கூடிய மந்திரி பி.டி. தியாகராஜன் அவர்கள் சொல்றாருங்க. அந்த ஆடியோ வெளிவந்ததுங்க. 30,000 கோடிங்க. 5 வருஷம் 30,000 × 5 1,80,000 கோடி ஸ்டாலின் சார் அவருடைய மாப்பிளை மட்டும் சம்பாதிச்சிருக்காருங்க. அப்ப ஸ்டாலின் சார் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு? ஜூனியர் ஸ்டாலின் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு? ஜூனியர் ஸ்டாலின் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு? ஜூனியர் ஸ்டாலினோட குடும்பம் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க? ஐயா 3 லட்சம் கோடி சம்பாதிச்சதா சொல்றாங்க. 3 லட்சம் கோடி உங்களுடைய உழைப்பு. உங்க பேரை சொல்லி கடன் வாங்கி உங்க வரி பணத்துல திருடுறது ஒரு பக்கம், உங்க பேரை சொல்லி கடன் வாங்கி இன்னைக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கும் 2,50,000 ரூபாய் கடன். இருக்காரு, பாவமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட ரேஷன் கார்டுல 2,50,000 ரூபாய் கடன். இந்த கடன் எதுக்காக வாங்குறாங்க? உங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கறதுக்காக இல்ல, அவங்க பாக்கெட்டுக்காக. சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க பேரை சொல்லி கடன் வாங்கி அதுலயும் ஊழல், உங்க வழிபணத்திலையும் ஊழல். இந்த மாதிரி ஊழல் பண்றதை தாண்டி இந்த திருச்சியை சார்ந்து ஒரு மந்திரி இருக்கார். அவருடைய பெயர் யாரு? 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 பேரு பேரு K.N. நேரு. இவரு வேலை வாங்கி தரேன், வேலை டிரான்ஸ்பர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 30 ல இருந்து 35 லட்சம் ரூபாய் ஒருத்தர்கிட்ட வாங்கி 1,300க்கும் மேற்பட்ட கோடி, 1,300 கோடி 1,300 crores ஊழல் பண்ணிருக்காரு. இதை அமலாக்கத்துறை டெல்லியில இருந்து லெட்டர் எழுதுறாங்க. முதல் லெட்டர் எழுதுறாங்க, 2வது லெட்டர் எழுதுறாங்க, 3வது லெட்டர் லவ் லெட்டர் மாதிரி எழுதுறாங்க. அப்பயாவது இங்க இருக்கக்கூடிய ஊழல் தடுப்பு பிரிவு கேஸ் போட்டாங்களா? டிவிஎஸ்சி கேஸ் போட்டாங்களா? போடல. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கேஸ் போட்டாங்களா? போடல. அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச்ல இருந்து ஒரு ஆர்டர் வருது, தயவு செஞ்சு எஃப்ஐஆர் போடுங்கன்னு. இந்த எஃப்ஐஆர் போட்டா என்ன உண்மை வெளில வரப்போகுதுன்னா, K.N. நேரு அவர்கள் பண்ண ஊழல் திருட்டு யாருக்கு கொடுத்தாருன்னா, இது அமலாக்கத்துறையுடைய ரிப்போர்ட்ல இருக்கு. ஸ்டாலின் சார் அவர்களுக்கு தான் கொடுத்தாருங்கிறது ரிப்போர்ட்லயே இருக்கு. அப்போ அவர் மேல கேஸ் போடாம இருக்கிறதுக்கு காரணமே ஸ்டாலின் சார் மாட்டிப்பாருன்றதுனாலதான். உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கட்டாயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல தீய சக்தி திமுக வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு MS பாலாஜி மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்கள், வெற்றி தலைவர் யார கை காட்டுறாரோ அவங்களை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்புங்க. நம்மளுக்கு தேவை MS பாலாஜி மாதிரி இருக்கக்கூடிய நேர்மையான மக்கள் சேவகரா இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரு
நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கை காட்டுறாரோ அவங்கள நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பி நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கி உங்களுக்கு தேவையான எல்லா நலத்திட்டத்தையும் வாங்கிக்கோங்க. அவர் கேட்டுப்பார், நீங்க எது சொன்னீங்கன்னு கேட்டுப்பார். இதை தாண்டி 10 ரூபாய் பாலாஜி, பட்டலுக்கு 10 ரூபாய், பட்டலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொன்னாலே சூழ்ச்சி பண்ணிடுவாங்களாமா. உங்களுக்கு சொன்ன உடனே எது ஞாபகம் வருது? எந்த ஊர் ஞாபகம் வருது? எந்த ஊரு? எந்த சூழ்ச்சி? எந்த சூழ்ச்சி? கரூர் சூழ்ச்சி. வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் உங்களால சந்திக்க முடியலன்னா அதற்கு காரணம் தீய சக்தி திமுக போட்டிருக்கக்கூடிய SOP கண்டிஷன்ஸ். அவங்களே கண்டிஷன் போடுவாங்களாம். அவங்களே மைக்ல வந்து விஜய் வீட்டை விட்டு வெல்லவா, விஜய் வீட்டை விட்டு வெல்லவா, விஜய் வீட்டை விட்டு வெல்லவா. ஐயா, இந்த MLA இந்த ஊருக்கு யாரு ஐயா? நீங்க வீட்டை விட்டு வெல்ல வாங்க ஐயா, நீங்க வீட்டை விட்டு வெல்ல வாங்க. முதல்ல எங்க தலைவரை வீட்டை விட்டு நீங்களே கண்டிஷன் போடுவீங்களா? நீங்களே சொல்லுவீங்களா வீட்டை விட்டு வெல்லணும்னு? எழுதி வச்சுக்கோங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நீங்க போட, அதாவது நீங்க ஓட்டு போட வேண்டிய சின்னம் விசில். இந்த சின்னத்துக்கு நீங்க விசில் போடுவீங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க தங்க தளபதி வெற்றி தலைவர் விஜய் அவர்களை பார்க்கணுமா வேணாமா? ராமாபுரத்துக்கு வரணுமா வேணாமா? நான் உறுதி கொடுக்கிறேன், MS பாலாஜி அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் நானும் சேர்ந்து நம்மளுடைய வெற்றி தலைவரை கூட்டிட்டு வரோம். ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நீங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்குங்க. போலீஸ் நம்மளோடது, கவர்மெண்ட் நம்மளோடது, கண்டிஷன்ஸ் நம்மளோடது. இதே ராமாபுரத்துக்கு நம்மளுடைய வெற்றி தலைவர் வந்து உங்களை சந்திப்பாரு. கட்டாயமா நடக்கும், கட்டாயமா நடக்கும். அடுத்தது, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்துல மா சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்கார். எப்ப பார்த்தாலும் ஓடினே இருப்பார். மக்களை பார்த்தாலும் ஓடுவாரு, காலையில பார்த்தாலும் ஓடுவாரு, ஓடிட்டே இருப்பார். இவர் என்ன சொன்னாருன்னா 31 டிசம்பர் 2025ல 31 டிசம்பர் 2025ல தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்லையா. ஐயா மா சுப்பிரமணியம் அவர்களே, ஸ்டான்லி மருத்துவமனையில 3 அடி கஞ்சா செடி வளர்ந்துகிட்டு இருக்கு. 22 டிசம்பர் 2025 அன்னைக்கு அவர் பேசுறதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்ல, இந்த கஞ்சா தமிழ்நாட்டிலே இல்லையா, ஆனா ஸ்டான்லி மருத்துவமனையில இருந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கஞ்சாக்கெல்லாம் தடை இல்லை. இந்த அரசாங்கத்துல ஒரு பொருளுக்கு மட்டும் தடை, விசிலுக்கு. சேப்பாக் ஸ்டேடியத்துல தடை. இங்க ஒரு சமயம் விசில் அடிச்சாலுமே தடை பண்ணுவாங்க போல இருக்கு.